Students, welcome to Rishi's Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். வேளாண் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் அவசியம். 109 பயிர் ரகங்கள் அறிமுக விழாவில் பிரதமர் மோடி. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நியூ டெல்லி இந்த ப்ரோக்ராமில் பேசியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா 109 க்ராப்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. இந்த க்ராப்ஸ் எல்லாமே வந்து ஹை ஈல்டிங், கிளைமேட்டிக் ரெசிலியன்ட் அண்டு பயோ ஃபோர்ட்டிஃபைடு வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹை ஈல்டிங், கிளைமேட் ரெசிலியன்ட் அண்ட் பயோ ஃபோர்ட்டிஃபைடு க்ராப்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஆடட் கண்டிப்பாக தேவைங்கிறத சொல்லியிருக்காங்க. வேல்யூ ஆடட் இருந்தால் மட்டும்தான் ஃபார்மர்ஸோடைய இன்கம்மை வந்து டபுள் பண்ண முடியும்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த 109 க்ராப்ஸில் வந்து எதெல்லாம் க்ராப்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா மில்லட், ஃபோரேஜ் க்ராப்ஸ், ஆயில் சீட், பல்சஸ், சுகர்கேன், காட்டன், ஃபைபர். ஸோ இந்த மாதிரி க்ராப்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேந்திரா பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தார். கிருஷி விக்யான் கேந்திரா. இந்த கிருஷி விக்யான் கேந்திரா வந்து முதல்ல 1974 கொண்டு வந்தாங்க. முதல்ல எங்கே கொண்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இந்த கிருஷி விக்யான் கேந்திரா கொண்டு வந்தாங்க. தற்போது வந்து டோட்டல் 731 கிருஷி விக்யான் கேந்திரா இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் டோட்டலி ஃபண்டிங் பண்ணுறாங்க. இந்த கிருஷி விக்யான் கேந்திரா என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு வந்து அட்வைஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவேர்னஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அண்ட் அதே மாதிரி டெக்னிக்கல் ப்ளஸ் நாலேஜை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கிருஷி விக்யான் கேந்திரா வந்து ஃபார்மர்ஸோட இன்கம்மை டபுள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. தட் நெக்ஸ்ட் ஒன், அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது அதிகரிப்பில்லை. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60. தென் வக்கப் வாரிய சட்ட திருத்தம், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். வக்கப் வாரிய சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1995 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை வந்து தற்போது திருத்தம் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக இருக்கக்கூடிய ஒரு மசோதா. இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் வக்கப் போர்டு அண்ட் அதே மாதிரி வக்கப் கவுன்சில், இந்த 2 இன்ஸ்டிடியூஷன்லேயும் வந்து நான் முஸ்லீம் மெம்பர்ஸை ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஸில் இருக்குது. ஸோ குரூப் 2 எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி குரூப் 1 எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை பார்த்துக்கோங்க. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்த்துக்கோங்க. இந்த போர்டு, இந்த கவுன்சில், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் யூனியன் மினிஸ்டர் தான் வந்து இதோட சேர்பர்சனாக இருப்பாங்க. இந்த கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் அதே மாதிரி வக்கப் போர்டு இவங்களுக்கு வந்து அறிவுரைகள் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், 78வது சுதந்திர தினம். கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றுகிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். இந்த வருஷம் இந்தியாவுடைய 78வது இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த சிச்சுவேஷனில் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய சில கோட்ஸ் பார்க்கலாம். பாலகங்காதர் திலக் இவர் வந்து சுராஜ் பற்றி சொல்லியிருக்காரு. சுராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட். மதன் மோகன் மாளவியா எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்காரு. ஏ நேஷன் can rise only when its people are educated. Annie Besant, freedom is the birthright of every nation. freedom பற்றி சொல்லியிருக்காங்க. சந்திரசேகர் ஆசாத் இவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஃப்ரீடம் ஃபைட்டர். we will face the bullets of the enemy, we are free and we will remain free. லாலா லஜ்பத் ராய், freedom is not given, it is taken, fight for your rights. சுபாஷ் சந்திர போஸ் இவர் வந்து கிவ் மீ பிளட் அண்ட் ஐ ஷால் கிவ் யூ ஃப்ரீடம். ஸோ இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. தென் இந்த வருஷம் சென்னையில் ஃபார்முலா 4 F4 கார் ரேஸ் வந்து நடக்க போகுது. பெண்கள் பாதுகாப்பு திட்டங்களில்
மாநிலங்கள் கவனம் செலுத்த வேண்டும், மத்திய அரசு அறிவுறுத்தல். இதில் 3 ஸ்கீம்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஸ்கீம்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் போஷான் அபியான். போஷான் அபியான் இந்த ஸ்கீமை வந்து பார்த்திங்கன்னா 2018 கொண்டு வந்தாங்க. இதோடைய ஃபுல் ஃபார்ம் பிரைம் மினிஸ்டர் ஓவர் ஆர்க்கிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன். பிரைம் மினிஸ்டர் ஓவர் ஆர்க்கிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன். இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா குழந்தைகள், அதாவது 0லேருந்து 6 வயது வரைக்கும், அடோலசன்ட் கேர்ள்ஸ், ப்ரெக்னென்ட் உமன், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டண்டிங், அனீமியா, அண்டர் நியூட்ரிஷன், லோ பர்த் வெயிட், ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அதாவது எஸ்பெஷலி நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த போஷன் அபியான் ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. செகண்ட் ஒன் மிஷன் சக்தி. மிஷன் சக்தி இந்த ஸ்கீம் எதற்காக பார்த்திங்கன்னா பெண்களுடைய சேஃப்டி, செக்யூரிட்டி, எம்பவர்மெண்ட் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மிஷன் சக்தி ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஒன் வத்சல்யா ஸ்கீம். வத்சல்யா ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய சர்வைவல், டெவலப்மெண்ட், ப்ரொடெக்ஷன், ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வத்சல்யா ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வத்சல்யா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய சர்வைவல், டெவலப்மெண்ட், ப்ரொடெக்ஷன், பார்ட்டிசிபேஷனை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் வத்சல்யா ஸ்கீம். மிஷன் சக்தி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் துங்கபத்ரா ரிவரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த துங்கபத்ரா ரிவர் வந்து 2 ரிவரை சேர்த்து தான் இந்த ரிவரை சொல்லுவாங்க, துங்கா அண்டு பத்ரா. இந்த 2 ரிவருமே எந்த இடத்துல வச்சு சேரும் பார்த்திங்கன்னா ஷிமோகாங்கிற பிளேஸில் தான் இந்த 2 ரிவருமே சேரும். துங்கபத்ரா வந்து கிருஷ்ணா ரிவருடைய ட்ரிபியூட்ரி. இந்த துங்கபத்ரா ரிவர் எந்த இடத்துல வச்சு கிருஷ்ணா ரிவர் கூட சேரும் பார்த்திங்கன்னா ஷங்க மல்லேஸ்வரம் இந்த பிளேஸ் வந்து ஆந்திர பிரதேஷில் லொக்கேட்டாக இருக்குது. அண்ட் இந்த துங்கபத்ரா ரிவர் ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா பார்டரில் ஓடக்கூடிய ஒரு ரிவர். தென் நேபாள் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. நேபாளை பொறுத்த வரைக்கும் இந்தியா நேபாள் பார்டர் டோட்டல் ஏரியா எவ்வளோ பார்த்திங்கன்னா 1850 கிலோமீட்டர். நேபாள் பார்டரில் வந்து 5 ஸ்டேட்ஸ் லொக்கேட்டாக இருக்குது. உத்தரகண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். உத்தரகண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நிறைவடைஞ்சிருக்கு. இந்த ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. டோட்டல் கோல்டு எவ்வளோ கைப்பற்றியிருக்காங்கன்னா 40, சில்வர் 44 அண்ட் பிரான்ஸ் வந்து 42. ஸோ டோட்டல் மெடல்ஸ் 126. செகண்ட் ப்ளேஸில் சைனா இருக்காங்க. டோட்டல் கோல்டு 40, டோட்டல் சில்வர் 27, பிரான்ஸ் வந்து 24. ஸோ டோட்டல் மெடல்ஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 91. ஜப்பான் பொறுத்த வரைக்கும் 20 கோல்டு வாங்கியிருக்காங்க. இந்தியா வந்து 71st பிளேஸில் இருக்காங்க. ஸோ டோட்டல் கோல்டு எந்த கோல்டுமே வாங்கலை. சில்வர் 1, பிரான்ஸ் வந்து 5, டோட்டல் மெடல்ஸ் 6. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மெடல்ஸ் கிடச்சிருக்குங்கிறத பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.